இந்த வீடியோவில் எக்ஸாமில் எப்படி மீசிமா அதாவது எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம்ங்கிறது என்னங்க? எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம். அதுதான் தமிழில் மீசிமான்னு சொல்லுவோம். மீச்சிறு பொது மடங்கு. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். 4, 6 இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இதோட மடங்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். 4ஓட மடங்கு என்ன அப்படின்னா, 4ஓட மல்டிபிள் என்ன அப்படின்னா 4, 8, 12, 16, 20, 24 இந்த மாதிரி வருங்களா? இது எல்லாமே மடங்கு, 4ஓட மல்டிபிள். இப்போ அதே மாதிரி 6க்கு 6க்கு பார்க்குறப்போ 6, 12, 18, 24, 30 இந்த மாதிரி வருதுங்களா? இப்போது இதில் என்ன பொதுவாக இருக்குது? இந்த மடங்கில் எது பொதுவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. 4ஓட மடங்கு இது எல்லாமே, 6ஓட மடங்கு இது எல்லாமே. இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 24 4லேயும் வருது, 6ஆம் வாய்ப்பாடுலேயும் வருது. அப்போ இது பொதுவாக இருக்குங்களா? வேறு என்ன நம்பர் பொதுவாக இருக்குது? இங்கே பார்க்குறப்போ 12 பொதுவாக இருக்குது. அதேமாதிரி 4ஆம் வாய்ப்பாடுலேயும் 12 இருக்குது. இப்போ 4 அதாவது இந்த 12ங்கிறது பொதுவாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மீச்சிறு மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு கேட்குறாங்க. 12 ரெண்டுத்துலேயும் பொது தான், 24 ரெண்டுத்துலேயும் பொது தான், ஆனால் மிகச்சிறிய அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மிகச்சிறிய இதில் என்னவாக இருக்குங்க? 12 இருக்குங்களா? அப்போ இந்த 4க்கும் 6க்குமான எல்சிஎம் 12. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரால் கட் பண்ணுங்களா? ப்ரைம் நம்பரை 2ஆல் கட் பண்ணுறோம். 2ஆல் கட் பண்ணுறப்போ 2 2 4, 4 2 8. இதை இன்னும் அடிக்க முடியுமான்னா முடியும். அப்போ இன்னொரு டைம் கட் பண்ணுறோம். 1 2 2, 2 2 4. இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிடும். 2 2 பெருக்குனா 4, 4 1 மறுபடியும் 4 தான் வரும். அதுக்கப்புறம் 4 2 என்ன வருதுங்க? 8ன்னு வருதுங்களா? அப்போ இந்த நம்பரோட எல்சிஎம் 8. இப்போ அதேமாதிரி அடுத்த நம்பர் பார்க்குறோம். 3க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாங்களா? அப்போது 1 3 3, 4 3 12. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது அடிக்க முடியுமா? காமனாக இருக்கான்னா இல்லை. அப்போது இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம். 3 × 1 3, 3 × 4 12. அப்போது 4க்கும் 8க்குமான எல்சிஎம் 8, 3க்கும் 12க்குமான எல்சிஎம் 12. இப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு காமனாக தெரியுதா அப்படின்னு பார்க்குறோம். இது நல்லா பாருங்கள். இங்கே 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கிறப்போ 8 வருது. ஓகேங்களா? இப்போ இதில் பார்க்குறப்போ பெரிய நம்பர் வருதா? அதாவது 4க்கும் 8க்கும் எல்சிஎம் பார்க்குறப்போ 8ன்னு வருது, பெரிய நம்பராக வருது. ஓகேங்களா? இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பர் 8. அதேமாதிரி நம்மளுக்கு எல்சிஎம் வந்தது எப்படி இருக்குங்க? 8 இருக்குது. அதுமாதிரி இப்போ ரைட் சைடில் பாருங்கள், 3 12 இருக்குது. இதில் பெரிய நம்பர் எது? 12. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்தது என்னது? 12ன்னு வந்திருக்கு. அப்போ பெரிய நம்பர் எல்சிஎம் வந்திருக்கு. இந்த கண்டிஷனை வச்சு தான் ஃபுல்லாக நம்ம ஷார்ட்கட் சால்வ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமான முதல் கண்டிஷன் இது தான். ஒன்று, எல்சிஎம் எப்போதும் பெரிய நம்பராக வரணும். அப்படி இல்லைன்னா பெரிய நம்பரோட மல்டிபிள் வரணும். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த எல்சிஎம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு மெத்தட் ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட். அதாவது ப்ரைம் நம்பர் எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் இங்கே சால்வ் பண்ணலாம். 4 8. ஓகேங்களா? 4 8. இதை வந்து ப்ரைம் நம்பராக பிரிக்கணும். 2 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2ன்னு பிரிக்கலாங்களா? அதேமாதிரி 8 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 2. ஓகேங்களா? பிரிச்சாச்சா ப்ரைம் நம்பராக? இப்போது எல்சிஎம்ங்கிறது என்னென்னா, பொதுவாக இருக்கிற நம்பர்லாம் ஃபஸ்ட்டு எழுதணும். ரைட் சைடில் எல்சிஎம்னு எழுதிக்கலாம். இங்கே பொதுவாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த 4லேருந்து ஒரு 2 எடுக்கிறோம், 8லேருந்து ஒரு 2 எடுக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவாக ஒரு நம்பர் எழுதிக்கிறோம், 2ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து 4லேருந்து இன்னொரு 2 இருக்குங்களா? இந்த 2க்கும் 8வதுலேருந்து இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பேர். இந்த பேருக்காக ஒரு 2ன்னு எழுதிக்கிறோம்.
இப்போ அடுத்து வேறு ஏதாவது 4ங்கிற நம்பர் இருக்கான்னா எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே 8ல் ஒரு 2 பாக்கி இருக்குது. ஓகேங்களா? அந்த பாக்கி இருக்க நம்பரையுமே நம்ம எழுதிக்கிறோம் எல்சிஎம்மில். ஓகே, இதுதான் ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடு. இப்போ இதில் பாருங்கள், எல்சிஎம் என்ன வருது? 2 × 2 × 2 அதே 8 தான் வருது. நம்ம இங்கே முன்னாடி பார்த்தா அதே ஆன்சர் தான் வருது. இப்போ இதில் ஏதாவது நம்ம ஒரு கான்செப்ட் கற்றுக்குறோமா அப்படின்னா என்னென்னா, லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா நம்பரும் ரைட் சைடில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், லெஃப்ட் சைடில் இங்கே 4ன்னு இருக்கா, நம்மளுக்கு வந்து எல்சிஎம்மில் 4 இருக்கா? எல்சிஎம்ங்கிறது 8, 8 உள்ளார 4 இருக்குதானே? ஓகே, அப்போது இந்த 4 இருக்குது. அடுத்து லெஃப்ட் சைடில் 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 8 நம்பர் நம்மளுக்கு வந்து எல்சிஎம்மில் இருக்கா? இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சரே 8 தான். அப்போ லெஃப்ட் சைடில் 8 இருக்குன்னா ரைட் சைடில் 8 இருக்குது. ஓகே, இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த 2 கண்டிஷனை வச்சு தான் நம்ம இப்போ கொஸ்டினே சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, ஒன்று பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைன்னா அதோட மடங்காக இருக்கணும். இது மொதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பரும் ரைட் சைடுலேயும் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராக்டிஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம அங்கே பார்த்த அந்த கொஸ்டினையும் வச்சு சால்வ் பண்ணலாங்களா? 4, 8, 3, 12 இந்த கொஸ்டினை வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போது 4, 8 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ரைட் சைடில் எல்சிஎம்னு எழுதிக்கிறோம். சும்மா நம்மளுக்கு தெரியறதுக்காக, எப்போதும் எழுதணும்னு இல்லை, சும்மா ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ எழுதிக்கிறோம் எல்சிஎம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பெரிய நம்பரை பார்க்கணும். இந்த 4, 8 இதில் எது பெரிய நம்பராக இருக்குங்க? 8 பெரிய நம்பராக இருக்கா? அப்போ நம்மளாக அஸ்யூம் பண்ணுறோம் 8 எல்சிஎம்மாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு, ரெண்டாவது கான்செப்ட்னா, லெஃப்ட்டில் இருக்கிற எல்லா நம்பரும் ரைட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். லெஃப்ட்டில் 8 இருக்குது, ரைட் சைடில் 8 இருக்கா? இருக்குது. ஓகே, அப்போது இது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ரைட் சைடில் இங்கே 4 இருக்கா அப்படின்னா இருக்குது. இந்த 8 உள்ளார 4 இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 8 எப்படி எழுதுவோம்? 4 × 2ன்னு எழுதுவோமா? அப்போ இந்த 8 உள்ளார 4 இருக்குது தானே? இப்போது 4 இருக்குது. அப்போ நம்ம எடுத்த அஸ்யூம் பண்ண ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 4க்கும் 8க்குமான எல்சிஎம் 8. இப்போ இன்னொரு நம்பர் பார்த்தோம்ல, 3, 12 அந்த நம்பர் 3க்கும் 12க்குமான எல்சிஎம். இப்போ இதில் எது பெரிய நம்பருங்க? பெரிய நம்பருங்கிறது 12. அப்போ நம்மளா அஸ்யூம் பண்ணுறோம் எல்சிஎம் 12 அப்படின்னு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாமே ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம். லெஃப்ட்டில் 12 இருக்குது, ரைட்லேயும் 12 இருக்குது. ஓகே, லெஃப்ட்டில் 3 இருக்குது, ரைட்டில் 3 இருக்கா அப்படின்னா 12 உள்ளார 3 இருக்குது தானே? ஏன்னா 12 தான் வந்து 3 × 4ன்னு நம்ம எழுதுகிறோம். அப்போது இங்கே லெஃப்ட் சைடில் 3ன்னு இருக்குது, ரைட் சைடில் 3ன்னு இருக்குது தானே? ஓகே, அப்போ இந்த 3 இருக்குது. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னா, இந்த 3, 12க்கான எல்சிஎம் 12. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ ஒரு 6, 8 இந்த நம்பருக்கான எல்சிஎம் பார்க்குறோம். பாருங்கள், இதில் எது பெரிய நம்பரு? 8 தான் பெரிய நம்பரா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அஸ்யூம் பண்ணுறோன்னா, 8 வந்து எல்சிஎம்மாக இருக்கும்னு அஸ்யூம் பண்ணுறோம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் 8 இருக்குது, ரைட் சைட்லேயும் 8 இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 6ன்னு இருக்குங்களா? ரைட் சைடில் 6 இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த 6 நம்ம அது டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா பிரித்து பாருங்கள். பிரித்து பார்க்குறப்போ இந்த 6 பிரித்து பார்த்தா என்ன வருது? 2 × 3ன்னு இருக்குங்களா? 2 இருக்குது, 3 இருக்குது. இதே ரைட் சைடில் பிரித்து பார்க்குறோம், எப்படி இருக்குது? 4 × 2ன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் 2 இருக்கா? ஓகே, ரைட் சைடில் 2 இருக்கா? இருக்குது. அப்போ இது பிரச்சனை இல்லை. இப்போ லெஃப்ட் சைடில் 3 இருக்கா? ரைட் சைடில் இங்கே எங்கேயாவது 3 இருக்கான்னு பார்க்குறோம். 3 இல்லை. அப்போது இங்கேருந்து இந்த 3 கொண்டு வந்து இங்கே பெருக்கிறோம். ஏன் பெருக்கிறோன்ட்டு அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பரும் ரைட் சைடில் இருக்கணும் அப்படின்னு. பொதுவாக இருக்கிற நம்பரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க நம்பரை
வச்சு கொண்டு வந்து தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். நம்ம அந்த ப்ரைம் ஃபேக்டரில் பார்த்துருப்போம். பாருங்கள் எந்த இடத்துலன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோம்ல, இங்கே காமனாக இருக்கிற நம்பரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 2 பிளாக் கலரில் நமக்கு கொண்டு வந்துருக்கோம்ல, இதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேங்களா? எதுக்காக பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ கரெக்டான எல்சிஎம் என்னென்னா, நம்ம அஷ்யூம் பண்ணது 8, ஆனால் இப்போ நம்ம கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான எல்சிஎம் என்னென்னா 8 × 3 24. இந்த சம்முக்கான எல்சிஎம் 24. ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்த நம்பர் பார்க்குறோம். 9 12க்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 9 12ல் பெரிய நம்பர் என்ன இருக்குங்க? 12 இருக்குங்களா? அப்போ நம்மளா அஸ்யூம் பண்ண எல்சிஎம் வந்து 12. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பரும் ரைட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் 12 இருக்குது, ரைட் சைட்லேயும் 12 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 9 ரைட் சைடில் இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ இந்த 9 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 3 × 3ன்னு பிரிக்கலாங்களா? இப்போது ரைட் சைடில், அதாவது நம்மளா அஸ்யூம் பண்ண எல்சிஎம்மில் இருக்கா? ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா 3 × 4ன்னு இருக்குது. அதாவது ஒரு 3க்கு ஒரு 3 இருக்குது. ஓகே, ஆனால் இந்த 3க்கு இங்கே எந்த நம்பருமே இல்லை, எல்சிஎம்மில் எந்த நம்பருமே இல்லை. அதனால் இந்த 3 வந்து இங்கே பெருக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான எல்சிஎம் வரும். அப்போ இந்த 9 12க்கான எல்சிஎம் என்னென்னா 12 3 36. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போது 3க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்க்குறோம். இதில் பெரிய நம்பர் 8 தான். அப்போ நம்மளா 8 தான் எல்சிஎம்னு அஸ்யூம் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்கணும். 8க்கு 8 இருக்குது. ஓகே, இந்த 3க்கு இங்கே ஏதாவது நம்ம அஸ்யூம் பண்ண எல்சிஎம்மில் 3 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அதனால் இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ கரெக்டான எல்சிஎம் வந்து என்னென்னா 24. 8 3 24. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 3 நம்பர் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். 4 6 12. ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பெரிய நம்பர் எதுன்னு பார்க்குறோம். இதில் பெரிய நம்பர் 12. அப்போ நம்மளா அஸ்யூம் பண்ணுற எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு 12ன்னு அஸ்யூம் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். 12க்கு 12 இருக்குது. ஓகே, லெஃப்ட் சைடில் 6 இருக்குது, ரைட் சைடில் 6 இருக்கா? ஆமாம், இந்த 12 உள்ளார 6 இருக்குது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இங்கே லெஃப்ட் சைடில் 4ன்னு இருக்குது. இந்த 4 வந்து ரைட் சைடில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. ஏன்னா 4 3 தான் 12. அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் நம்ம அஸ்யூம் பண்ணது அதே தான். கரெக்டான எல்சிஎம்ங்கிறது 12. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3 6 15. இப்போ இதுக்கான எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம்ங்கிறது பெரிய நம்பர் தான் இப்போ அஸ்யூம் பண்ண போகிறோம். பெரிய நம்பர் 15. அப்போ நம்மளா அஸ்யூம் பண்ணுறது 15. ஓகேங்களா? இப்போ என்னென்னா அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் 15க்கு இங்கே 15 இருக்குது. அடுத்து இந்த 3 வந்து ரைட் சைடில் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏன்னா இந்த 15 உள்ளார 5 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 3க்கு இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகே, அப்போ இதை அடிச்சிடும். இப்போ இந்த 6 வந்து லெஃப்ட் சைடில் பாக்கி இருக்குது. ரைட் சைடில் 6 இருக்கான்னு பார்க்குறோம். ரைட் சைடில் ஒரு 3 தான் இருக்குது. இந்த 6 எப்படி பிரிக்கலாம்? 3 × 2ன்னு பிரிக்கிறாங்களா? ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, ரைட் சைட்லேயும் 3 இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் லெஃப்ட் சைடில் ஒரு 2 இருக்குது. ஆனால் ரைட் சைடில் அப்படி இருக்கா? நம்ம அஸ்யூம் பண்ண எல்சிஎம்மில் 2 இருக்கான்னா இல்லை. அதனால் இந்த 2 கொண்டு வந்து பெருக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான எல்சிஎம் வரும். அப்போ 15 × 2 30. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். 4 12 20. இப்போ இதுக்கான எல்சிஎம் பார்க்குறோம். நம்மளா அஸ்யூம் பண்ணுறது பெரிய நம்பர் அஸ்யூம் பண்ணுறோம். 20ன்னு அஸ்யூம் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கணும். 20 தான் அஸ்யூம் பண்ணதுனால 20 அங்கே இருக்குது ரைட் சைடில். அதனால் அடிச்சிடும். அடுத்து 4 ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம்.
ஆமாம் இருக்குது, 5 4 தானே நம்மளுக்கு 20. ஓகே, அப்போது லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ரைட் சைட்லேயும் 4 இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த நம்பர் மீதி இருக்க நம்பர் லெஃப்ட் சைடில் பார்க்குறோம். 12 இருக்குது. 12ங்கிறது என்னது? 4 பெருக்கல் 3. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ரைட் சைட்லேயும் 4 இருக்கா? இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, ஆனால் இங்கே ரைட் சைடில் அதான் நம்ம அஷ்யூம் பண்ண எல்சிஎம்மில் 3 இருக்கான்னா இல்லை. அதனால் இப்போ இதை கொண்டு வந்து பெருக்கும். அப்போ கரெக்டான எல்சிஎம் என்ன வருதுங்க? 20 × 3 60. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் 44 இன்ட்டு இல்லை கமா 44, 33. இதுக்கான எல்சிஎம் பார்க்குறோம். இப்போ இதில் பெரிய நம்பருங்கிறது என்னது? பெரிய நம்பருங்கிறது 44. அப்போ நம்மளாம் அஷ்யூம் பண்ணுறோம் 44 தான் வந்து எல்சிஎம் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது, லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாமே ரைட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் 44க்கு இங்கே ரைட் சைடில் 44 இருக்குது. ஆனால் இந்த 33 பாருங்களேன், 33ங்கிறது என்னது? 11 × 3. ஓகேங்களா? 13 இருக்குது, 3 இருக்குது. இதே ரைட் சைடில் பார்க்குறப்போ 11 இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு 11க்கு இங்கே ரைட் சைடில் ஒரு 11 இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, ஆனால் ரைட் சைடில் அந்த 3 இருக்கான்னா இல்லை. அதனால் இந்த 3 இங்கே கொண்டு வந்து பெருக்கிறோம். அப்போ 44 × 3 132. அப்போ இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் 132. அடுத்த கொஸ்டின் போகலாம். 8 12 40. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் நம்ம அசியூம் போட்டுருவோம் 40 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பருமே ரைட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் 8ன்னு இருக்குது, ரைட் சைடில் 8 இருக்கா? இருக்குது. ஏன்னா 5 8 தான் 40. அப்படிங்கிறப்போ இங்கே ரைட் சைட்லேயும் 8 இருக்குது. 5 8 தான் 40. அப்போது லெஃப்ட் சைட்லேயும் 8 இருக்குது, ரைட் சைட்லேயும் 8 இருக்குது. அப்போ இதை அடிச்சிடலாம். லெஃப்ட் சைடில் 40க்கு இருக்குது, ரைட் சைட்லேயும் 40 இருக்குது. அப்போ அந்த 40ஐயும் அடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்குது அந்த 12 மட்டும் பாருங்கள். இப்போ 12ங்கிறது என்னது? 4ம் இருக்குது, 3ம் இருக்குது. அப்போ ஒரு நாளுக்கு இதில் 4 இருக்குங்களா ரைட் சைடில்? ஏன்னா ரைட் சைடில் பாருங்கள் 8ன்னு இருக்குல்ல, 8ங்கிறது என்னது? 4 பெருக்கல் 2. அப்போது லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ரைட் சைட்லேயும் 4 இருக்குது. ஓகே, ஆனால் லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, ரைட் சைடில் 3 இருக்கான்னா இல்லை. அதனால் அந்த 3 இங்கே வந்து பெருக்கிறோம். ஓகே, இப்போது கரெக்டான எல்சிஎம் என்னென்னா 40 பெருக்கல் 3 120 தான் இந்த நம்பருக்கான எல்சிஎம். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? நம்ம நார்மல் எல் டிவிஷனில் போட்டால் இங்கே 120 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கார்னரில் போடுறேன். 8 12 40. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2ஆல் அடித்தா என்ன வருங்க? 4 2 8, 6 2 12, 22. அதுக்கு அடுத்து மறுபடியும் அடித்தா என்ன வரும்? 2 2 3 2 10 2. மறுபடியும் அடித்தா 2 1 2 3 5. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்படி பார்க்குறப்போ எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். ஓகே, 5 பெருக்கல் 3 15, 15 × 2 30, 30 2 60, 60 2 120. ஓகேங்களா? அப்போ அதே 120 தானே நம்மளுக்கு அங்கேயும் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். 36 45. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் பாருங்களேன், பெரிய நம்பர் தான் நம்ம அஷ்யூம் பண்ண போகிறோம். இந்த 2 நம்பரில் பெரிய நம்பருங்கிறது 45. அப்போ நம்மளாம் அஷ்யூம் பண்ணுற எல்சிஎம் 45. லெஃப்ட்டில் இருக்க எல்லா நம்பரும் ரைட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் 45 இருக்குது, ரைட் சைடில் 45 இருக்குது. ஓகே, இப்போது லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ இந்த 36ல் என்ன இருக்குன்னா 4 9 36ங்களா? ஓகே,
இப்போ ரைட் சைடில் பார்க்குறப்போ 5 9 தான் 45. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னா 9 வந்து காமனாக இருக்குது, பிரச்சனை இல்லை, அப்போ அதை அடிச்சிடலாம். ஆனால் இங்கே 4 மிஸ் ஆகுதுல்ல, லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ஆனால் நம்ம அசியூம் பண்ண எல்சியம்னா 4 இல்லை, அதனால் அந்த 4 பெருக்கணும். அப்போ 45 × 4னா என்ன வருதுங்க, 45 × 2 90 × 2 அப்படி பார்க்குறப்போ 180ன்னு வருதுங்களா. அப்போ இந்த நம்பருக்கான எல்சியம் 180. 36 45க்கான எல்சியம் 180. ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். 9 24 36. இப்போ இதில் அசியூம் பண்ணுறோம், பெரிய நம்பர் எல்சிஎம்னு அசியூம் பண்ணுறோம். பெரிய நம்பர் 36. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா நம்பரும் ரைட் சைடில் இருக்கணும். இருக்குது, பிரச்சனை இல்லை. 36க்கு 36 இருக்குது. இப்போ அடுத்த நம்பர் பார்க்குறோம். 9 வந்து 36ல் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது, ஏன்னா 9 4 தான் 36. அப்போ வந்து இந்த 9 வந்து ரைட் சைட்லேயும் இருக்குது, அதனால் அதிகம் அடிச்சிடும். இப்போ இந்த 24 பார்க்குறோம். இப்போ 24ன்னு பார்க்குறப்போ இது எப்படி பிரிக்கலாங்க, 4 × 6 அப்படின்னு பிரிக்கலாமா. ஓகே, இப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு நாளுக்கு இங்கே ஒரு 4 இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ மீதி இருக்க இந்த 6 எப்படி பிரிக்கலாம், 2 × 3ன்னு பிரிக்கலாங்களா. அப்போது இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு 3க்கு இங்கே 3 இருக்குது 9ல், ஏன்னா உள்ளார 3 இருக்குதுன்னு தெரியுது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2க்கு இங்கே ரைட் சைடில் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை, அதனால் இந்த 2 மட்டும் கொண்டு வந்து இங்கே நம்ம பெருக்கிறோம். ஓகே, அப்போது கரெக்டான இதுக்கான எல்சிஎம் 9 24 36க்கான எல்சிஎம் வந்து 36 × 2 72. ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அப்படியே லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். இப்போது 12 36 40. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் அசியூம் பண்ணுறோம் பெரிய நம்பர் தான் அப்படின்னு. பெரிய நம்பருங்கிறது எது, இதில் 40ங்களா. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 40 ரைட் சைட்லேயும் இருக்குது, அதை அடிச்சிடறோம். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க 12 ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள், 12ங்கிறது என்னது, 4 × 3ங்களா. ஓகே, இப்போ இந்த 36ஐயும் இங்கே பிரித்து பார்த்துடலாம். 36ங்கிறது என்னது, 4 × 9ங்களா. ஓகே, இப்போது ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரைட் சைடில் 4 × 10ன்னு இருக்குங்களா. ஓகேவா. இப்போது ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம 36 ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் 36 பிரித்து பார்க்குறப்போ ஒரு 4 இருக்குது, இங்கே ரைட் சைட்லேயும் 4 இருக்குது. அப்போ இது பிரச்சனை இல்லை, இதை விட்டுறலாம். இப்போ 36ல் இங்கே 9 இருக்குது, ஆனால் இங்கே ரைட் சைடில் 9 இருக்கா அப்படின்னா இல்லை, அதனால் இந்த 9 கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த 36க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ அடுத்து 12 பார்க்கணும். 12ல் 4 இருக்குது, ஆமாம் ரைட் சைட்லேயும் 4 இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து 12ல் இங்கே ஒரு 3 இருக்குது, ரைட் சைடில் 3 இருக்கா அப்படின்னா இருக்குது, ஏன்னா இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து 9 மல்டிப்ளை பண்ணோம், அதில் ஒரு 3 இருக்குல்ல. ஓகேங்களா, ஏன்னா 9க்குள்ளே 3 இருக்குது. அப்போது இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கரெக்டான எல்சிஎம்ங்கிறது என்னென்னா 40 × 9 360. இந்த 12 35 40க்கான 12 36 40க்கான எல்சிஎம் வந்து 360. அடுத்த கொஸ்டின் போகலாம். 72 16 33. ஓகேங்களா. இப்போ இதில் பெரிய நம்பர் தான் எல்சிஎம்னு அசியூம் பண்ணுறோம், 72. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 72 ரைட் சைட்லேயும் இருக்குது. அடுத்து பாருங்களேன், 16 நம்ம எப்படி பிரிக்கலாம், 8 2 16ன்னு பிரிக்கலாமா. ஓகே, இப்போ இந்த 33 எப்படி பிரிக்கலாம், 3 × 11ன்னு பிரிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்க 72 பிரித்து பார்க்குறோம், 9 × 8 அப்படின்னு. ஓகேங்களா. இப்போது ஏதாவது ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம்.
16 ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16ல் என்னது 8 இருக்குது. ரைட் சைடில் 8 இருக்கா? இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த 8 அடிச்சு விட்ருவோம். பாக்கி 16ல் வேறு என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். 2 இருக்குது. ஆனால் இங்கே ரைட் சைடில் 2 இருக்கா? இல்லை, ஏன்னா 8க்கு 8 போயிடுச்சு. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க 2 குறையுதில்ல, அதனால இங்கே 2 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ 16 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 33 மட்டும்தான். 33ல் என்ன இருக்குது? 3 இருக்குங்களா? இந்த 3 ரைட் சைடில் இருக்கா? இருக்குது, ஏன்னா ரைட் சைடில் 9ல் 3 இருக்குது. வேறு என்ன நம்பர் குறையுது? இங்கே 11 இருக்குது. 33ல் இங்கே ஒரு 11 இருக்குது லெஃப்ட் சைடில், ஆனால் ரைட் சைடில் 11 இல்லை. அதனால் இந்த 11ஐயும் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுங்க? 144 × 11 வருமா? அப்போ இதை பெருக்குனா என்ன வரும்? 4 8 5 1 1584. இப்போ இந்த மெத்தடில் பாருங்கள், இவ்வளோ பெரிய நம்பர் நம்ம எல் டிவிஷனில் கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். 44 32 72. இப்போ இந்த நம்பருக்கான எல்சிஎம் நம்மள அசியூம் பண்ணுறோம் பெரிய நம்பர் தான் அப்படின்னு. பெரிய நம்பரு 72. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா நம்பருமே ரைட் சைட்லேயும் இருக்கணும். லெஃப்ட் சைடில் 72க்கு ரைட் சைடில் 72 இருக்குது, அதனால் அதை அடிச்சிடும், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், இந்த 72 மறுபடியும் எப்படி பிரிக்கலாம்? 9 × 8ன்னு பிரிக்கலாங்களா? இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரையும் பிரித்து பார்க்குறோம். 44 எப்படி பிரிக்கலாம்? 4 × 11ன்னு பிரிக்கலாம். 32 எப்படி பிரிக்கலாம்? 4 × 8ன்னு பிரிக்கலாம். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கம்பேர் பண்ணுறோம். இந்த 32 கம்பேர் பண்ணுறப்போ 32ல் ஒரு 8 இருக்குது. இங்கே ரைட் சைட்லேயும் 8 இருக்கா? நம்ம அசியூம் பண்ண எல்சிஎம்லேயும் 8 இருக்குது. அப்போது இது பிரச்சனை இல்லை. அடுத்து இன்னும் ஒரு 4 குறையுது. லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ஆனால் ரைட் சைடில் 4 இருக்கான்னா இல்லை, ஏன்னா 8க்கு 8 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, வேறு நம்பர் எதுவும் இல்லை. அதனால் நம்ம அசியூம் பண்ணதில் இந்த 4 கொண்டு வந்து பெருக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த 32க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா ரைட் சைடில் 4 வந்துருச்சுல்ல, இப்போ இந்த 32 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, இதை அடிச்சிடுறோம். இப்போ அடுத்தது இந்த 44 பக்கம் போகிறோம். லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ரைட் சைடில் 4 இருக்கான்னா இருக்குது. 8லேயும் 4 இருக்குது, இங்கே தனியாக நம்ம 4 கொண்டு வந்து வேறு வச்சுருக்கோம், அப்போ 4 இருக்குது. அடுத்து இங்கே 11 இருக்குது லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 11 இருக்கா? எங்கேயாவது இல்லை, அதனால் இந்த 11 கொண்டு வந்து இங்கே பெருக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்க? 8 72 × 4 8 7 4 28 288 பெருக்கல் 11. இதை பெருக்கணும் என்ன வரும்? 8 6 1 3, அதாவது 3168 வருதுங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் 32 160 144. இது நம்ம தம்ப்நெயிலில் இருந்த கொஸ்டின். இப்போ இதில் பெரிய நம்பருங்கிறது என்னது? 160ங்களா? அப்போ நம்மளா அசியூம் பண்ணுறோம் 160 அப்படின்னு. இப்போ இதில் பார்க்குறப்போ என்ன தெரியுது? லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் ரைட் சைடில் இருக்கணுமா? 160க்கு 160 இருக்குது, அந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து இதை பிரிக்கிறோம். 32 எப்படி பிரிக்கலாம்? 16 × 2ன்னு பிரிக்கலாங்களா? ஓகே, இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க 160ஐயும் பிரிக்கிறோம். 16 × 10 அப்படின்னு. இப்போ இந்த 144 எப்படி பிரிக்கலாம்? 16 × 9. ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாமே ரைட் சைடில் இருக்கணும்ல. இந்த 16க்கு ஃபஸ்ட்டு 32 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 16க்கு ரைட் சைடில் 16 இருக்குது. ஓகே, அப்போ இதை அடிச்சிடும். லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு 2 இருக்குது, ரைட் சைடில் 2 இருக்கான்னா இருக்குது, ஏன்னா இந்த 10க்குள்ளார ஒரு 2 இருக்குல்ல, ஏன்னா I2 தானே 10, அப்போ அங்கே 2 இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த 32க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 32 அடிச்சிடும்.
இப்போ பாக்கி இருக்கிறது நம்மளுக்கு அந்த 144 மட்டும்தான். 144ல் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 144ல் 16 இருக்குது. ரைட் சைடில் 16 இருக்கா? இருக்குது. ஓகே, அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த 144ல் வேறு எதாவது நம்பர் இருக்கா? 9 பாக்கி இருக்குது. ரைட் சைடில் எங்கேயாவது 9 இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, அதனால் இங்கே கொண்டு வந்து 9 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 16 9 எவ்வளோ வருங்க? 16 9 144. இங்கே ஒரு சைபர் இருக்குது. அப்போது இந்த நம்பருக்கான எல்சிஎம் 1440. இப்போ அடுத்து உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.